இந்த 2025ல என்ன நடக்குதோ இல்லையோ, இந்தியால ஏகப்பட்ட லே ஆஃப்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுல ஐபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்பெனி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான். இந்த கம்பெனி மட்டும் இப்ப ரீசென்ட்டா நேத்து வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. 8000 எம்ப்ளாயீஸ வந்து அவங்க கம்பெனில இருந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க கம்பெனி அந்த அளவுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண மாட்டேங்குது. வருஷம் ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. அதனால தான் நாங்க வந்து லே ஆஃப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நாங்க வந்து ஆளுங்கள எடுக்க போறதில்ல. இந்த ஆளுங்களுக்கு பதில் நாங்க வந்து ஏஐ வச்சே வேலை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎம் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க. இப்ப ஐபிஎம் மட்டும் கிடையாது. ஐபிஎம் மாதிரி மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி ஏக்கச்சக்கமான கம்பெனிஸ் எல்லாருமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நாங்க வந்து ஏஐ வச்சு வேலை வாங்க போறோம். இனிமேல் ஹியூமன் ரிசோர்ஸ் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு பெரிய குண்ட தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க மேட்டர் என்னன்னா, இந்த ஏஐ கம்ப்யூட்டர் இது எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட இது வந்து மனுஷங்களோட வேலையை வந்து ஈஸி ஆக்க போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நம்ம யூஸ் பண்றதுக்கு கரெக்டா கத்துக்கிட்டோம்னா, இதை பேஸ் பண்ணி ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வேலை வந்து பறி போறதுக்கு சான்ஸே கிடையாது.